கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு டிசம்பர் 2025 எப்படி இருக்கும் என்றால், 2 கூடியவன் உச்சம் பெற்று விட்டார், ஆனால் 6இல் போய்விட்டார். நல்லதா கெடுதலா என்றால், அங்கே சனியின் சாரமும் புதனின் சாரமும் இருப்பதால் சனி சாரத்தில் இருந்து விட்டால் இவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்ற காரணத்தில் இருந்தாலும், குரு சாரத்தில் இருந்தாலும் 2-11 கூடியவன் என்ற சாரம் என்ற காரணத்தினாலும் இவர்களுக்கு பணப்பற்றாக்குறை நிச்சயமாக இருக்காது. 6இல் உச்சம் பெற்றால் என்றால் அது இயற்கை. 2ஆம் இடத்துக்காரன் உச்சம் பெற்றால் 6இல் தான் போவான் என்று இருக்கிறது. இது ஸ்டாண்டர்டு, இது நிர்ணயிக்கப்பட்டது, நாம் மாற்ற முடியாது. கும்பலகணத்தில் பிறந்து விட்டால் அவருக்கு தன லாபாதிபதி குரு உச்சம் பெற வேண்டும் என்றால் 6இல் தான் போய் ஆக வேண்டும், வேறு எங்கும் உச்சம் பெற முடியாது. இது இறைவன் படைத்தது, எனவே அதில் தோஷம் இருக்காது. எனவே பணப்பற்றாக்குறை நிச்சயமாக இருக்காது கும்பராசிக்கு. ஆனால் 6ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றதால் நோய்வாய்ப்பட நேரும். சில உடல் ஆரோக்கியம் சிறிது கெடலாம். மற்றபடி ராகு ராசியில் இருப்பதால், கேது 7 இருப்பதால் துணைவியார் மூலமாகவும் கணவன் மூலமாகவும் சிறு சிறு சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து நீங்கும். ஆனால் சனி 2இல் இருப்பதால் இருக்கக்கூடிய ஏழச்சனியை பாதிப்பு நிச்சயமாக குறையும். எனவே பணப்பற்றாக்குறை இருக்காது, ஏழச்சனை பாதிப்பு குறையும். ஆனால் கணவன் மனைவி சண்டை எப்போதும் போல் நீடிக்கும் அல்லது நடக்கும். மற்றபடி இது கும்பராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.